அத்தா, அவன் வேலைக்கு சேர்ந்தெல்லாம் சேர்த்தா, ஆனா எந்த ஸ்கூல்ல சேர்ந்தான்னு கேளுங்க. என்னடா உம்முன்னு இருக்க? அத்தா, நம்ம அமுதாப்புல படிக்கிற ஸ்கூலவே தேடி பிடிச்சி இவர் வாத்தியாரா இருக்காரு. பொண்டாட்டிய பிரிய மனசு இல்லாம அவ படிக்கிற பள்ளிக்கூடத்திலே போய் சேர்ந்தீங்களாக்கும். என் பேர அப்படியே அவங்க தாத்தா மாதிரி. ஏண்டா உனக்கு வேலையில சேர்றதுக்கு வேற ஸ்கூலே கிடைக்கலையா? அவதான் நம்ம பேச்ச கேட்காம படிக்க போறேன்னு அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கா. நீயும் அதே ஸ்கூலுக்கு போய் வேலைக்கு சேர்ந்து என்ன அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்க. அண்ணா, காலையில வேலை இல்லன்னு புலம்புன்னு புலம்பிக்கிட்டு இருந்த. இப்ப வேலை கிடைச்சும் மருமக படிக்கிற பள்ளிக்கூடத்துல ஏன் சேர்ந்தான்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க. ஏண்டே, எங்க சேர்ந்தா என்ன? நீ ஆசைப்பட்ட மாதிரியே அவனுக்கு ஒரு வாத்தியார் உத்தியோகம் கிடைச்சிருச்சு. அப்புறம் என்ன, அதை நினைச்சு சந்தோஷப்படு. அங்க என்ன, உன் மருமக மட்டும் தான் படிக்கிறாளா? 1000 பேர் படிக்கிறாங்க. இந்த பாரு பேரா, 2 பேரும் ஒரே இடத்துல இருக்கிறது தப்பு இல்ல. ஆனா அங்க எப்படி முறையா நடந்துக்கிறீங்கிறது தான் ரொம்ப முக்கியம். புருஷன் பொண்டாட்டி சண்டை பாசம் இதெல்லாம் வீட்டோட. அங்க போயிட்டா நீ வாத்தியாரு, அவ உன்கிட்ட பாடம் படிக்கிறவ. அப்படிதான் அந்த உறவுதான் இருக்கணும். புரியுதா? புரியுதா? அடியே, அப்பதா நீ ஏண்டி திரு திரு முழிச்சிட்டு நிக்கிற? உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? சுக்கு காபி போட சொன்னீங்க. சொன்னேன்ல? ஆமா. போய் போடு போ. டேய் தடி மாட்டு பையல, உனக்கு வேற என்னத்தான் வேலை இருக்கு? போய் எனக்கு வெத்தலை வாங்கிட்டு வா ஒரு கவுளி. டேய் மாப்பிள, என்னடா இப்படி பண்ணிட்ட? என்ன எப்படி பண்ணிட்ட? நீ செஞ்சது சரியா? என்ன சரியா? இல்ல, அவளை நீ இருக்க இடத்துல படிக்க கூடாதுங்கிறக்காக உனக்கு தெரியாம வேற ஸ்கூல்ல சேர்ந்தா. நீ என்னடா அங்கே போய் நிக்கிறிய? யோ மாமா, அவ எங்க படிக்கிறானே எனக்கு தெரியாது. நான் புதுசா வேலைக்கு சேர்ந்த இடத்துல ஓ மக படிக்கிறான். அதுக்கு நான் என்ன பண்றது? இல்ல, உன்னை தூக்கி வளர்த்த இந்த மாமனே பேசி மடக்கிறியா? சித்தப்பா விடுங்க, இவங்க கிட்ட எல்லாம் பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. வாத்தியை எப்படி அடக்கணும்னு எனக்கு தெரியும். இல்லடா செல்லாம், ஆளு மூஞ்சி ஏந்த இப்படி நடந்துட்டான கிழக்கு பய. போங்க போமா போங்க, எனக்கு என்ன? கொஞ்சம் தள்ளுங்க, நேரம் ஆகுது. தள்ளுங்க. இன்னைக்காவது கணக்கு நோட்டை மறக்காம எடுத்து வச்சுக்கோ. எல்லா நேரமும் மன்னிச்சுட்டே இருக்க முடியாது. இங்க முறைக்கலாம், அங்கெல்லாம் முறைக்க முடியாது. தள்ளுங்க. பாருடா கிளம்புற வேகத்தை. எம்பட்டு சீக்கிரம் ஸ்கூலுக்கு போனாலும் நாங்க வந்துதான் பாடம் எடுக்கணும். அப்பதா நான் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வரேன். சரிதா, பத்திரம். பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் அக்கறையா போறது இருக்கட்டும். இன்னைக்கு வீட்ல என்ன விசேஷம்னு தெரியும்ல? என்னடி அம்மா விசேஷம்? அத்தை, இன்னைக்கு அவர் சமாதியில படையல் வச்சு விளக்கு போடுற நாள். அது அவளுக்கும் தெரியும். எப்ப கும்பிடுவ? எப்பவும் சாயந்தரம் பொழுது சாயறதுக்குள்ள கும்பிடுறதுதான் வழக்கம். அப்புறம் என்ன, அவ பள்ளிக்கூடம் விட்டு வந்துட போறா. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து போயிடலாம்ல. இவ சாயந்தரம் வர்றதெல்லாம் சரிதான் அத்தை.
பூஜைக்கு தேவையான ஏற்பாடுகளை எல்லாம் யார் பண்ணுவாங்க? அதானே நேரா பூஜையில வந்து கலந்துக்க இவன கவர்னரா? இந்த வீட்டுக்கு மூத்த மருமக இவதானே அம்புட்டு பொறுப்பையும் பார்க்கணும். பொறுப்ப பத்தி நீ பேசுற நல்லா இருக்குடி அம்மா. அத்தை, இன்னைக்கு அவ பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டாம். ஒரு நாள் லீவு போட சொல்லுங்க. இருந்து படையலுக்கான வேலையெல்லாம் பார்க்க சொல்லுங்க. ஒரு நாள் ஸ்கூலுக்கு லீவ் போட்டாலும் கிளாஸ் டெஸ்ட் மந்த்லி டெஸ்ட்னு எந்த ஒரு டெஸ்ட்டையும் எழுதாம விட்டாலும் அப்புறம் நீங்க படிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஜாக்கிரதை. ஏண்டி வீட்ல இன்னைக்கு விசேஷத்தை வச்சுக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போறேன்னு நிக்கிற? நான் சொன்னது உன் நினைப்புல இருக்குல்ல? அப்பத்தா பூஜைக்கு தேவையான சாமான் எல்லாம் மாணிக்கம் சித்தப்பா கிட்ட லிஸ்ட் எழுதி கொடுத்து வாங்கிட்டு வர சொல்லி. ஏத்தா, ஆ? நீ எல்லாத்தையும் சாமர்த்தியமா பண்ணி வச்சதெல்லாம் சரிதான். அதே மாதிரி பள்ளிக்கூடத்துல சாயங்காலம் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துரு, சரியா? ஆ அத்தை வரேன். சித்தப்பா போயிட்டு வரேன். சரியா? அம்மா வரமா. அப்பத்தா வரேன் அப்பத்தா. என்னடா உன் பொண்டாட்டி முன்னாடி கிளம்பி போயிட்டா, நீ பின்னாடியா கிளம்பி போற? ரெண்டு பேரும் ஒரே இடத்துக்கு தானே போறிய? ஒன்னா போனா என்ன? நானும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் உங்க ரெண்டு பேரையும். பாத்துக்கிறேன். சரிம்மா வரேன். பத்திரமா போயிட்டு வா. சரியா? ஐயா, செந்தில் சாயந்தரம் சீக்கிரமா. கேட்டம்மா, சீக்கிரம் வந்துடுறேன். ஆ. அக்கா, ம். இத உள்ள வை. ஆமா, இத கையில வேற உனக்கு கொடுப்பாங்க. ஏய், இங்க வா, இங்க வா. ஏய், வான்னு சொல்றேன்ல. உன்னதான் போன வாரமே ஒரு முடிவு சொல்ல சொன்னேன்ல, ஏன் சொல்லல? இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறின்னு எடுத்துக்கப்பா. இவனுக்கு என்ன குறைச்ச? உன்னை விட கொஞ்சம் கலர் கம்மியா இருக்கான், அவ்வளவுதான். வெளியே இருக்கிற கலரை பார்க்காத, உள்ள இருக்க மனசை பாரு. எங்க இவனை பார்த்து ஐ லவ் யூ சொல்லு சொல்லு. ஏய், என்னதான் இருந்தாலும் அவன் யாழ்றா. இத்தனை பேருக்கு முன்னாடி சொல்றது கொஞ்சம் குச்சமா தானே இருக்கும். பாத்தியா பயலுக்கு உன் மேல எம்புட்டு அக்கறன்னு. இந்த மாதிரி ஒரு பய கிடைக்க உனக்கு கொடுத்து வைக்கணும்.
இப்ப உன் கூட படிக்கிற பொண்ணு தானே, ஆஹா. அவகிட்ட போய் பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? படிக்கிற வயசுல என்ன காதல் வேண்டி கிடக்கு? இதுக்குதான் உங்களை பெத்தவங்க உங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி விடுறாங்களா? கூட படிக்கிற பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனைனா நீங்க தான் பாதுகாப்பா இருக்கணும். ஓ, நீங்களே பிரச்சனையா இருக்கியே. நாங்க பாப்போம், புடிச்சிருந்தா சைட் அடிப்போம், ரொம்ப புடிச்சிருந்தா லவ் பண்ணுவோம். அதெல்லாம் உங்களுக்கு புரியாது. சின்ன பொண்ணு அவகிட்ட போய் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கியே. இங்க பாரு, ரொம்ப பேசுனா டேய் டேய் இருடா. அக்கா சொல்ற மாதிரி நம்ம பண்றது தப்புடா. இவ சின்ன பொண்ணு, அக்கா நம்மளோட பெரிய பொண்ணு தானே. இப்போ உங்களை கலாய்க்கலாம் தானே? சரியாக்கா? சும்மா சொல்லக்கூடாது. நீ வயசை சொன்னாதான் தெரியுது எங்களை விட நீ பெரியவன். இல்லனா நீ நல்லா தான் இருக்க. உனக்கு காதல் பண்ற வயசெல்லாம் தாண்டிடுச்சு. அதான் யூத்தோட ஃபீலிங்ஸ் புரியல. ஆ? தேவே அடிச்சிட்டியா நீ? உன்ன இனிமே கூட படிக்கிற பிள்ளைய எனக்கு ஏதாவது தொந்தரவு கொடுத்த பிச்சிரு. நீ முதல்ல அழாத. ஆம்பளையானா 2 கொம்பா முளைச்சிருக்கு. அவங்களுக்கும் நம்மள மாதிரி 2 கை 2 கால் தான் இருக்கு. இப்படி பொம்பளைய அழறதுதான் நம்மளோட பலகீனமே. அது ஆம்பளைங்க அப்படியே பலமா நினைச்சு நம்மளையே மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. இது பாரு, என்னைக்குமே யாருக்குமே பயப்படாம தைரியமா இரு. வா. டேய் வாடா போலாம். அவளை அப்புறமா பாத்துக்கலாம். இருடா, என்னடா பண்ற? என்னடா பண்ற? ரத்தம் வருதுடா. ரத்தம் வருதா? என்னடா சொல்ற? எவரா? டேய், என் மேலே கை வச்சுட்டல. இரு, நான் யாருன்னு காட்டுறேன். என்ன அடிச்சிட்டா நீ என்ன பெரிய இதுவா? நான் அவ்வளவு சீக்கிரம் சும்மா விட மாட்டேன். இதுதான் நீ ஸ்கூல் வாசல்ல மிதிக்கிற லாஸ்ட் நாளா இருக்கும். நாளையில இருந்து இந்த பக்கமே வர முடியாது. ஒன்னும் புரியல. கேட்ட தாண்டு, அப்ப புரியும்.
நீதான் அமுதாவா? ஆ. வந்து ஜீப்ல ஏறுமா. நான் எதுக்கு சார் ஜீப்ல ஏறணும்? ஏமா கூட படிக்கிற பையல அடிச்சு மண்டையை உடைச்சிருக்க? சார் நான் அவனை அடிக்கதான் செஞ்சேன். ஏன்னா அவன் ஒரு பொண்ணை கிண்டல் பண்ணான். இதுல தப்பு பண்ணது அவன்தான் சார். யாரு மேல தப்புங்கிறத நாங்க விசாரிச்சுக்கிறோம். நீ அடிச்சல ஒரு தம்பி, அவன் உன் மேல கேஸ் கொடுத்துருக்கான். நீ முதல்ல ஸ்டேஷனுக்கு வா. எதுவா இருந்தாலும் நீ அங்க வந்து பேசிக்க. என்னமா பாத்துட்டு இருக்கீங்க? போய் கூட்டிட்டு வாங்க, வண்டியில ஏத்துங்க. ஓகே சார். இல்ல சார், வாமா. வா. நான் எந்த தப்பும் வாமா. பண்ணல மேடம். வா. ஏன் என்ன இழுத்துட்டு போறீங்க? ஏறு. ஐயோ நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. ஏறி உட்காருமா. ஏறு. இறங்குமா. இறங்கு. இறங்குமா. நடமா. வா. என்னடா இது, இந்த பிள்ளைய கூட்டி வந்திருக்காங்க? பள்ளிக்கூடத்து பிள்ளை. வணக்கம் சார். ஃபைல் அடியா. காதல விழுந்துற போறோம். சார் சார் நான் எந்த தப்பும் பண்ணல சார். என்ன எதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கீங்க? சார் நான் வீட்டுக்கு போகணும் சார். இத பாருமா, ஸ்கூல்ல நீ ஒரு பையனை அடிச்சிருக்க. அவன் உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். அதை விசாரிக்க தான் உன்னை கூட்டிட்டு வந்திருக்கோம். நாங்க வேலை இல்லாம உன்னை கூட்டிட்டு வரல. விசாரிக்கிற வரைக்கும் பேசாம உட்காரியா இல்ல லாக்அப்ல தூக்கி போடவா? இத பாருமா சார், நான் ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்துடுறேன். பாரதி மேடம் வந்தாங்கன்னா கேஸ் டீடைல்ஸை கொடுத்துருங்க. சரிங்க சார். சார் சார் ஒரு நிமிஷம் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார். சார் உட்காருமா. உட்காரியா இல்லையாமா? இல்ல உள்ள தள்ளவா? உட்காருமா. இவ சாயந்தரம் வர்றதெல்லாம் சரிதான் அத்தை. பூஜைக்கு தேவையான ஏற்பாடுகளை எல்லாம் யார் பண்ணுவாங்க? இந்த வீட்டுக்கு மூத்த மருமக இவதானே. இவதானே அம்புட்டு பொறுப்பையும் பார்க்கணும். நீ எல்லாத்தையும் சாமர்த்தியமா பண்ணி வச்சதெல்லாம் சரிதான். அதே மாதிரி பள்ளிக்கூடத்தேன் சாயங்காலம் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துரு, சரியா? என்னங்கடா, ஏன் அந்த லத்தியாடு எப்ப பார்த்தாலும் இங்கே இருக்கீங்க? மேடம் இந்தாங்க இது மேடம். என்ன உங்க மாமியார் வீடா? அடிச்சு திருந்த மாட்டீங்க. தப்பு பண்ணி பண்ணி சவத்தை அனுபவிச்சிட்டீங்க. அதான் விட முடியல. பெட்டி கேஸ் எல்லாத்தையும் தூக்கி உங்க மேல போடுங்க. யாருமா நீ? மேடம் அந்த ஸ்கூல் பையனை அடிச்சுதான் சொன்னாங்கல்ல, அந்த கேஸ் மேடம். அமுதா. ஓ, நீதான் அந்த அமுதாவா? ஏண்டி படிக்க போன இடத்துல என்ன ரவுடித்தனம் வேண்டி கிடக்கு? பொம்பளை பொண்ணு அடக்க ஒடுக்குமா இருக்கிறத விட்டுட்டு ஆம்பளை பையலுங்க கிட்ட மல்லு கட்டிக்கிட்டு இருக்க. உன் மனசுல என்ன பெரிய ரவுடின்னு நினைப்பா? பள்ளிக்கூடத்துக்கு படிக்க போறியா இல்ல ரவுடித்தனம் பண்ண போறியா? வீட்டுல உன்னை இப்படிதான் வளர்த்தாங்களா? கூட படிக்கிற பையனோட மண்டையை உடைச்சிருக்க. மேடம் நான் எந்த தப்பும் பண்ணல. அவன் தான் கூட படிக்கிற பொண்ணு கிட்ட வம்பு எடுத்துட்டு இருந்தான். அந்த பொண்ணு அழுதுச்சு. ஏன் அப்படி பண்ணியன்னு தான் நான் கேட்டேன். அத வாயால கேட்க மாட்டியா? அடிச்சு மண்டையை உடைச்சு தான் கேப்பியா? இல்ல. சட்டம் ஒழுங்கு உன்னதான் பாத்துக்க சொன்னாங்களா? இல்ல மேடம், என் மேல எந்த தப்புமே இல்ல. நீங்க வேணா ஸ்கூல்ல வந்து விசாரிச்சு பாருங்களேன்.
மேடம் நான் இப்ப உடனே வீட்டுக்கு போகணும் மேடம். வீட்ல ஒரு விசேஷம், நான் உடனே போய் ஆகணும். இல்லனா பல பிரச்சனைக்கு ஆளாவேன் மேடம். அதையெல்லாம் நீ தப்பு பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். மேடம் நான் தான் சொல்றேன்ல, நான் நிஜமாவே எந்த தப்பும் பண்ணல மேடம். என்ன நம்புங்களேன். நான் உடனே வீட்டுக்கு போகணும். நான் நாளைக்கு காலையில கூட ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி ஸ்டேஷனுக்கு வந்துடுறேன். அப்ப கூட நீங்க விசாரிச்சுக்கோங்க மேடம். மேடம் இப்ப மட்டும் என்ன விட்டுருங்க மேடம். ப்ளீஸ் மேடம், உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். நான் வீட்டுக்கு போயே ஆகணும். எனக்காக என் குடும்பம் மொத்தமும் அங்க காத்துக்கிட்டு இருக்கு மேடம். சத்தியமா நாளைக்கு காலையில நானே வரேன் மேடம். மேடம் புரிஞ்சுக்கோங்க மேடம், நாங்க போயே ஆகணும். ஏய், நீ சொல்ற கதையெல்லாம் நான் கேட்க முடியாது. உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க வந்துட்டு இருக்காங்க. உன்னை வெளியில விட்டா நான் உங்களுக்கு என்ன பதில் சொல்றது? உன் இஷ்டத்துக்குலாம் ஒண்ணும் பண்ண முடியாதுமா. பேசாம போய் உட்காரு.